ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 11th தமிழ் பப்ளிக் எக்ஸாமோட ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இந்த கொஷின் பேப்பர் உங்களோட ஆஃபலி எக்ஸாமுக்கும் ரிவிஷன் எக்ஸாமுக்கும் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பேட்டர்னில் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். 14 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, துன்பப்படுவர் டேஷ்னு கேட்டிருக்காங்க. செகண்ட், புள்ளி நிதழ்கள் நூலின் ஆசிரியர். அடுத்தது தவறான இணையை தேர்வு செய்க. அடுத்தது கீழுள்ளவற்றை பொருத்தி விடை தேர்க. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. உலக சிட்டுக்குருவிகள் நாள், உருப்பகை இடன் ஆகிய சொற்களின் இலக்கண குறிப்பு. அடுத்து கோடு என்பது தமிழ் சொல், கூற்று கொடுத்துட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது புலி போல பாய்ந்தான் எவ்வகை ஓமை. இது உருவகத்தை குறிக்கும். புலி பாய்ந்தான், புலி போல பாய்ந்தான் அப்படின்றத குறிக்கும். ஓர் ஆண்மகனின் ஒழுகலாறுகளை பற்றி பாடும் திணை, நேரொன்ற ஆசிரியர் தலை எனப்படுவது, மனோன்மனத்தில் உள்ள கிளை கதை, கருப்பட்டி, பனங்கற்கண்டு போன்றவை, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனோட 1 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸில் பாருங்கள், இதில் எத்தனை கொஷின்ஸ் உங்களுக்கு இப்போ ஆஃபலிக்கு நீங்கள் ரெடியாக போகிறீங்கன்றதை பாருங்கள். பகுதி 2ல் பிரிவு 1ல் வேணும் 3 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்கிறாங்க. 3 வினாக்கள், ஒவ்வொன்றும் 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ 6 மார்க்ஸ். வளரும் காலில் முகிழ் தொகை ஏறும், பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும். அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடுவது என்ன? படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை? அகநானூறு எத்தனை பிரிவுகளை கொண்டது அவை யாவை? ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யார்குல இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது? இதில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிரிவு 2ல் 2 மார்க் கொஷின்ஸ், 2 கொஷின்ஸ் எழுதணும். 3 கொடுத்துட்டு 2 எழுத சொல்கிறாங்க. பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? தட்சிணமேறு குறிப்பு வரைக. சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனார் கூற்றியாது. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறது அப்படியே வருமானா? கண்டிப்பாக 100% அப்படியே வராது. ஆனால் இதில் இருக்கிறதுல மேக்ஸிமம் ஒரு 70% வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும். மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? அவையாவை. ஏதேனும் ஒன்றனுக்கு பகுப்பது ஒரு பிலக்கணம் தருக. ஈன்ற, முளைத்த. அடுத்தது புணர்ச்சி விதி. அரும்பொருள், மணிக்குளம். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. குயில் கத்த, நாய் ஊளையிட்டது. சோறு சாப்பிட்டு நீர் பருகினான். மயங்கொலி சொற்களை எழுதுக. குறை குறை. வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. திருத்த குறியீடுகளின் வகைகள். கலவை தொடர். சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 3ல் பிரிவு 1ல் உங்களுக்கு 4 மார்க் கொஷின்ஸ் 2 எழுத சொல்கிறாங்க. 4 கொடுத்து 2 எழுத சொல்லியிருக்காங்க. 8 மார்க் இதில். நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டுவனவாக நல்லூல் எவற்றை குறிப்பிடுகிறது? அடுத்தது இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. அடுத்தது அலகெட்டு வாய்ப்பாடு. அதுக்கடுத்தது வாய்க்காலோட சிறப்புகளாக மனோன்மணியும் குறிப்பிடுவன யாவை? இந்த 4 கொஷின்ஸில் உங்களுக்கு எத்தனை கொஷின் தெரியுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உரைநடையிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2 மார்க் கொஷின்ஸ், 4 மார்க் கொஷின்ஸ். இது 2 கொஷின்ஸ் எழுதணும். டோட்டல் 8 மார்க்ஸு. ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. 5 வேளாண்மை மந்திரங்கள் யாவை? தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக. கொற்கை, வஞ்சி, தொண்டி, வளாகம் பற்றி நீவிர அறிவன யாவை? அடுத்தது பார்த்தீங்கன்னா, 4 மார்க் கொஷின்ஸில் சொற்பொருள் பின்வரும் நிலையணியை விளக்குக. அல்லது இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. உங்களுக்கு இந்த சொற்பொருள் பின்வரும் நிலையணியும் இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் இந்த அணியும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அடுத்தது இலக்கிய நயம் கேட்டிருக்காங்க. அடுத்தது பழமொழி நிகழ்வுகளோட தொடர்பு படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. சிறு திரும்பும் பல்குத்த உதவும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். தாய் என்ற வேர்ச்சொல்லை வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையாளனையும் பெயரச்சமாக மாற்றி தொடர் அமைத்து எழுதுக. அடுத்தது தமிழாக்கம். ஆல் தட் கிளிட்டர்ஸ் நாட் கோல்டு. செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். கிட் ஃபார் டேட். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு பார்ட் வந்துட்டோம். 6 மார்க் கொஷின். காலமறிதல் எனும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் கருத்துக்கள் அல்லது நடராசன் தனிமொழிகளிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்கள். நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியை எவ்வாறு உணர்கிறீர்கள்? தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர். யானை டாக்டர் குறும்புதினம் வெளிப்படுத்தும் கருத்துகள். சீம்பொனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகள் நும் பாடப்பகுதி கொண்டு விளக்குக. ஸோ இது எல்லாமே பாருங்கள். மொத்தமே உங்களுக்கு 6 கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த 6 கொஷின்ஸில் உங்களுக்கு எத்தனை நெடுவினா நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது
சிற்றூரும் வரப்பெடுத்து என தொடங்கும் புரட்சி கவி பாடல் உலக என முடியும் குரல். இந்த மனப்பாட பாடல் தெரியாதவங்க இமிடியேட்டாக படித்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற வழியை பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.